கொரோனாவை பயன்படுத்தி பாஜக அதிமுக அரசியல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்வதாகவும், ஆனால் அதே கொரோனாவை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயல் கண்டிக்கத்தக்கது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேல் யாத்திரை விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்றத்தில் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு நடத்த அனுமதி அளிப்பது அதிமுகவின் இரட்டை வேடத்தை காட்டுவதாகவும், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செயல்படுவதாகவும், தமிழகத்தில் 2 அணிதான் 3வது அணி அமைய வாய்ப்பில்லை என்றார். அமைந்தாலும் அந்த அணி வெற்றி பெறாது என்றும், தமிழகத்தில் பாஜக தலைகீழாக நின்றாலும் காலூன்ற முடியாது என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கடந்த 1978ஆம் ஆண்டு கோயில்களிலிருந்து காணாமல் போன சிலைகள் 45 ஆண்டுகளுக்கு பின்பு லண்டனில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது என்றும், சிலைகள் மீட்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றாலும் சிலையை கடத்தியவர்கள் யார், இதில் யார் காப்பாற்றப்படுகிறார்கள், இதற்கெல்லாம் முதலமைச்சர் கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிற சட்டத்தில் விவசாயிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருப்பு வைத்துக் கொள்ளலாம், உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் இருப்பு வைத்துக் கொள்ளலாம், தங்குதடை கிடையாது என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டம் 3 மாத காலத்திற்குள்ளாகவே தோற்று போய்விட்டது என்பது மெய்ப்பட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த நாடு தழுவிய பொதுநிலை நிறுத்த போராட்டத்திற்கு அனைத்து பகுதி விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய பேராதரவை தெரிவிக்க வேண்டுமென அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வங்கக்கடலில் கடற்கரையை ஒட்டியிருக்கிற, குறிப்பாக டெல்டா மாவட்ட கரைகளை ஒட்டியிருக்கிற கடற்கரை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதியை ONGC நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதி முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதன் மீது மௌனம் சாதிக்காமல் உடனடியாக தனது எதிர்ப்பு குரலை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை பயன்படுத்தாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆக்கபூர்வமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, முதலமைச்சர் ஆய்வு என்ற பெயரால் மாவட்டந்தோறும் செல்கிறார். பத்திரிகையாளரை சந்திக்கிற பொழுது முழுக்க அரசியல் தான் பேசுகிறார். எதிர்கட்சிகளை எவ்வளவு அதிகபட்சமாக சாட முடியுமோ சாடி பேசுகிறார். அரசாங்க செலவில் சென்று ஆய்வு என்கிற பெயரால் முதலமைச்சர் அரசியல் நடத்த முடிகிறது. இது மாநிலத்தில் ஆளுகிற கட்சி. மத்தியில் ஆளுகிற கட்சி வேல் யாத்திரை என்கிற பெயரால் அதை தொடங்கி முதல்ல நாங்கள் கடவுள் வழிபாட்டுக்காக போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ அரசியலுக்காக தான் போகிறோன்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், அரசின் தடையை ஏற்க மாட்டார்கள், பாத யாத்திரை நடந்தே தீரும், வேல் யாத்திரை நடந்தே தீரும் என தினசரி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பகிரங்கமாக ஏடுகளிலும் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. இது என்ன மாதிரியான நீதி என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அமித்ஷா வருகிறார், சென்னைக்கு வருகிறார். பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்காக அவர் வருகிறார். அவரை வரவேற்பதற்கு பாஜகவினர் அனுமதி கோருகிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் சென்னையில் 14 இடங்களில் பெரிய அளவுக்கு கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துவோம் என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா அமைச்சர்களும், எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சரே உத்தரவு போட்டு எல்லோரையும் கலவான அரங்கத்தில் கூட்டுகிறார்கள். இப்பொழுது கொரோனா பரவாதா என்கிற கேள்வி எழுகிறது. மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி கொரோனாவை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் பணிகளை வேகமாக தீவிரமாக மேற்கொள்வார்கள். எதிர்க்கட்சிகள் கொரோனாவை காட்டி முடக்குவார்கள் என்று சொன்னால் இது சரியான முறையான ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகத்திற்கு எதிரான செயலாக இதை நாங்கள் கருதுகிறோம், மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். சிலைகளை மீட்டாச்சு, உரிய கோயில் கொடுத்தாச்சு, மகிழ்ச்சி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த சிலைகளை கடத்திய நபர்கள் யார்? சிலைகள் லண்டனில் இருக்கிறது நம்ம உளவுத்துறைக்கு தெரியுது, அதை கண்டறியவும் முடிகிறது. லண்டனுக்கு சென்ற அந்த மனிதர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாதா? அது ஏன் மூடி மறைக்கப்படுகிறது? ஏன் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்ற முடியாது என்பது திட்டவட்டமான ஒரு தெளிந்த உண்மையாகும். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 2 அணிகள் தான். 3வது அணி என்கிற பேச்சுக்கு இடமில்லை. 3வது அணி தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெறாது.